ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹர்ஷிகா மாம் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்கணும், ஒரு கோல்டு சேவிங்ஸ் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். என்ன சேவிங்ஸ் பார்த்தீங்கன்னா, கோல்டு காயினாக வாங்கி சேவிக்கலாமா, இல்லைனா வந்து டிஜி கோல்டு மூலிமா காயின்ஸ் வாங்கலாமா அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் டேப் பண்ணிங்கன்னா நான் ரெகுலராக போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி கோல்டு ரேட் பார்த்தீங்கன்னா 7,980 rupees விற்குது. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 8,000 நியர்பை வந்துருக்குது. ஆல்ரெடி 8,000 வந்துட்டு அகெயின் வந்து டிக்ரீஸ் ஆகிருக்குது. நிறைய பேர் கோல்டு எப்படிடா சேவ் பண்ணுறது, இவ்வளோ அமௌண்ட் போகுதே, நம்ம எப்படி சேவிங்ஸ் பண்ணுறது அப்படின்றது சின்னதாக சேவிங்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். இனி வரைக்கும் நான் சேவிங்ஸ் பண்ணலாம். கண்டிப்பாக வந்து உங்கள் சேவிங்ஸில் இந்த கோல்டை வந்து ஒரு அங்கமாக வச்சு அதை சேமிக்க ஆரம்பிங்க. நீங்கள் இந்த பலவிதமான சேவிங்ஸ் செஞ்சாலும் இந்த கோல்டுக்கும் கொஞ்சம் ப்ரியாரிட்டி கொடுத்து சேவிங்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அது இல்லாமல் வரப்போகிற காலத்தில் வந்து கோல்டு ரேட் இன்க்ரீஸ் ஆக தான் போகுது நிறைய பேர் சொல்கிறாங்க. நம்மளும் பார்த்துட்டு தான் வரும் எப்படி இருந்த கோல்டு ரேட் வந்து இன்றைக்கி எப்படி வந்திருக்குதுன்னு சொல்லிட்டு. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேவிங்ஸ் பண்ணுங்கள். இனிமேல் வந்து நம்ம சேவிங்ஸ் பண்ண வேணான்னு யாரும் நினைக்காதீங்க. நீங்கள் எப்போவுமே சேவிங்ஸ் பண்ணுற அமௌண்ட்டை வந்து சேவிங்ஸ் பண்ணுங்கள். கிராம்ஸ் மட்டுமே குறையும், ஆனால் வந்து சேவிங்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து கோல்டு காயின்ஸ் வந்து நம்ம வந்து வாங்குகிறோம் அப்படின்னா 100 மில்லிகிராம்ஸ்லேருந்தே காயின்ஸ் வந்து நமக்கு அவைலபிள் இருக்குது மோஸ்ட் ஆஃப் ஆல் எல்லா கடையிலையும். அதுக்கு மேக்கிங் சார்ஜஸ் வந்து 75 rupees போடுறாங்க. நான் வந்து ஜிஆர்டியில் சொல்கிறேன், மீதி பக்கம் வந்து எப்படி போடுறாங்கன்னு தெரியல. ஆனால் கண்டிப்பாக வந்து மேக்கிங் சார்ஜஸ் இல்லை டையிங் ஆர் வேஸ்டேஜ் ஏதோ ஒரு சார்ஜஸ் வந்து போடுறாங்க. 100 கிராம்ஸ்லேருந்து 250 500 எந்த கிராம்ஸ் எடுத்தாலும் வந்து மோஸ்ட் ஆஃப் ஆல் வந்து 75 rupees வந்து மேக்கிங் சார்ஜஸ் கொடுக்குறாங்க. இப்போ சப்போஸ் வந்து நான் 1 கிராம் காயினாகவே எடுக்கிறேன், நான் வந்து மில்லிகிராம்ஸ் எனக்கு வேணாம், நான் வந்து 1 கிராம் 2 கிராம் அந்த மாதிரி காயினாகவே நான் போகிறேன், மில்லிகிராம்ஸ் எனக்கு வேண்டாம் அப்படின்னு கிராமாக போகிறவங்களுக்கு வந்து 1% ஆர் 2% வந்து மோஸ்ட் ஆஃப் ஆல் வந்து வேஸ்டேஜ் போடுவாங்க. சில டைமில் வந்து வேஸ்டேஜே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபர் போடுவாங்க. இந்த ஜான் பார்த்தீங்கன்னா ஜிஆர்டிலே ஆஃபர் கொடுத்துருந்தாங்க. ஃபஸ்ட்டு 5 daysக்கு வந்து ஜான் 1 to 5 நோ வேஸ்டேஜ் ஆஃபர் சொல்லிட்டு நிறைய கடையில் வந்து இப்பயும் வந்து ஆஃபர்ஸ் வந்து போயிட்டுருக்குது. எந்தெந்த கடைன்னு வந்து நான் ஃப்யூச்சரில் வந்து சொல்கிறேன். நிறைய பேர் வந்து கோல்டு ரேட் இன்க்ரீஸ் ஆகுறதுனால வந்து சேவிங்ஸ் பண்ண மாட்டேங்கிறான்னு சொல்லிட்டு கோல்டு ஷாப்ஸ்லேயே வந்து டிஸ்கவுண்ட்ஸ் தராங்களான்னு என்னன்னு தெரியல. நிறைய கடையில் வந்து டிஸ்கவுண்ட்ஸ் வந்து இப்போ கொடுத்துட்டே வராங்க. ஆனால் எந்த ஒரு ஃபெஸ்டிவல் டைமும் கிடையாது இது. ஆனால் வந்து அவங்க டிஸ்கவுண்ட் கொடுத்துக்கிட்டே வராங்க. சப்போஸ் நீங்கள் வந்து கோல்டு காயின் வாங்கணும்னு நினைக்கிறவங்க ஆஃபர்ஸ் டைமில் வந்து கண்டிப்பாக அவைல் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து வேஸ்டேஜ் இல்லாமல் எடுப்போம். ஆனால் வந்து உங்கள்கிட்ட இப்போ கையில் காசு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து எதனா ஒன்றுத்தில் முதலீடு பண்ணுங்கள். ஆஃபரே இல்லாமல் டைமில் தான் நான் போய் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக வெயிட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து கோல்டு ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகிடும். அதையும் பார்த்துக்கணும். ஏன்னா வந்து அந்த கோல்டு ரேட் வேஸ்டேஜோடு வந்து நீங்கள் வாங்கும் போதே கூட உங்களுக்கு வந்து கொஞ்சம் லாபமாக கிடைக்கும். அதனால் கையில் இருக்கும்போது கண்டிப்பாக சேவிங்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களோட இஷ்டம், மில்லிகிராம்ஸில் வாங்கினாலும் சரி இல்லை கிராம்ஸாக வாங்கினாலும் சரி வந்து சேவிங்ஸை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். எனக்கு வந்து ஜுவல்லரி தான் எனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து கண்டிப்பாக வந்து கோல்டு சீட்டை வந்து ப்ரிஃபர் பண்ணுங்கள். சீட்டில் மூலிமா வந்து நிறைய பேர் கோல்டு காயின் வாங்கலாமா அப்படின்னு கேட்குறீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் கோல்டு சீட்டு நீங்கள் போட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து கோல்டு காயின் வாங்க வேணான்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து நமக்கு கிடைக்கிற பெனிஃபிட்டே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த வேஸ்டேஜ் இல்லாமல் கிடைக்கிற வந்து ஜுவல்லரி தான். அதனால் வந்து ஜுவல்லரியாக மூவ் பண்ணுங்கன்னு தான் சொல்வேன். இல்லை நான் சேவிங்ஸ்க்கு வந்து நான் ஃப்யூச்சர் வந்து அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிடுவேன் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து உங்களோட இஷ்டம், நீங்கள் வந்து வாங்குறதா இருந்தால். ஏன்னா வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் இதை கேட்டுகிட்டே இருக்கிறாங்க அடிக்கடி, நான் வந்து சீட்டு போட்டு வந்து கிராமாக நகையாக வாங்குவேன் இல்லைனா வந்து காயினாக வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அது அவங்களுக்கு அதிலே ரிப்ளை பண்ணிட்டேன். ஆனாலும் அவங்க வந்து அதை பார்க்கலன்னு நினைக்கிறேன். சப்போஸ் இது மாதிரி நிறைய பேருக்கு வந்து ஐடியா இருக்கும், நம்ம வந்து ஜுவல்லரி வாங்கலாமா இல்லைனா வந்து காயின் வாங்கலாமான்னு சொல்லிட்டு. உங்களோட இஷ்டம். என்னை பொறுத்த வரைக்கும் வந்து சீட்டு போட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் ஜுவல்லரி தான் நான் பர்ச்சேஸ் பண்ணுவேன். ஏன்னா வேஸ்டேஜ் நம்ம டைமில் வந்து கூட நமக்கு வந்து காயின்ஸ் கிடைக்கும். அந்த டைமில் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி. இப்போ கோல்டு வந்து இப்போ நீங்கள் 100 மில்லிகிராம்ஸ் வாங்குறீங்கன்னா எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்து 2023 வந்து நான் வீடியோ போட்டிருப்பேன். அது கூட நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக 2023 வந்து நம்ம வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ண அப்போ வந்து இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ண அப்போ வந்து இந்த மாதிரி வீடியோஸ்லாம் போட்டிருந்தோம். மில்லிகிராம்ஸில் வாங்கலாமா இல்லை கோல்டு கிராம்ஸ் காயின்ஸாக வாங்கலாமான்னு சொல்லி. அப்போ வந்து ரேட் பார்த்திங்கன்னா 5550 தான். இது வந்து ஒரு 2 வருஷத்துக்குள்ளேயே பார்த்திங்கன்னா மினிமம் வந்து ஒரு 1.5 வருஷம் தான் இருக்கும். 1.5 வருஷத்துக்குள்ளேயே பார்த்திங்கன்னா கோல்டு ரேட் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு. மேக்கிங் சார்ஜஸ் பார்த்திங்கன்னா 50 rupees தான் அப்போ கொடுத்தாங்க. இப்போ பார்த்திங்கன்னா 75 rupees. ஏன்னா கோல்டு ரேட் இன்க்ரீஸ் ஆக வந்து நம்ம ஜுவல்லரி ஷாப்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா வந்து எதில் வந்து இன்க்ரீஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட வேஸ்டேஜ் அண்ட் மேக்கிங் சார்ஜஸ் தான் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. 50 rupees இருந்தது 75 rupees ஆக்கிட்டாங்க. ஒரு 100 மில்லிகிராம்ஸ் நீங்கள் வாங்கிடணும் அப்படின்னா ஆல்ரெடி நான் ஒரு கேல்குலேஷன் இதில் போட்டு அப்பயே எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். வெறும் 623 ரூபா தான் வந்திருக்குது. 2 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் வந்து 100 மில்லிகிராம்ஸ் வாங்குறதா இருந்தால் இப்போ வந்து நீங்கள் எவ்வளோ ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். அது இல்லாமல் வந்து கோல்டு ரேட்டும் பாருங்கள். 5550 ரூபா தான் இருந்துச்சு. இப்போ எவ்வளோ கோல்டு ரேட் இருக்குதுன்னு பார்த்துட்டு நம்ம வந்து கோல்டை வந்து சேவிங்ஸ் பண்ண ஆரம்பிக்கலாம்.
இப்போ 2025 வந்து நீங்கள் 100 மில்லிகிராம்ஸ் வாங்குறீங்கன்னா இன்றைக்கி ரேட் பார்த்தீங்கன்னா 7980 100 மில்லிகிராம்ஸ் ப்ளஸ் 3% ஜிஎஸ்டி போட்டிங்கன்னா ₹900 வருது. இப்போ 2 வருஷத்தில் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா ₹276. இது வெறும் 100 மில்லிகிராம்ஸ். இதே வந்து நீங்கள் 1 கிராம் வாங்கினீங்கன்னா ₹2700 வந்திருக்கும். இதே 10 கிராம் வாங்கியிருந்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக வந்து ஒரு 20,000 பக்கம் உங்களுக்கு லாபம் கிடச்சிருக்கும். நீங்கள் அது மாதிரி வந்து கோல்டை வந்து எப்படி வேணால் சேவிங்ஸ் பண்ணுங்கள், உங்களோட இஷ்டம் தான். மில்லிகிராம்ஸில் வாங்கினாலும் சரி, இல்லை கிராம்ஸாக வாங்கினாலும் 100 மில்லிகிராம்ஸ் வந்து 10 டைம் நீங்கள் சேர்த்திங்கன்னா தான் வந்து 1 கிராம் கிடைக்கும். அதையும் பார்த்துக்கோங்க. எத்தனை கிராம்ஸ் வாங்கணும்னு கேட்குறீங்க. 10 கிராம் வாங்கினா தான் 1 கிராம் வந்து நமக்கு கிடைக்கும் மில்லிகிராம்ஸ். அது இல்லாமல் எல்லா டைமும் வந்து ₹75 நம்ம வந்து கொடுத்துட்டே 75 × 10 போயிடும். இதுவே வந்து 750 வந்து மேக்கிங் சார்ஜஸ். நீங்கள் மோஸ்ட் ஆஃப் ஆல் வந்து 100 மில்லிகிராம்ஸ் வாங்குறத வந்து அவாய்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். மோஸ்ட் ஆஃப் ஆல் 500 கூட போயிடுங்கன்னா 250 மேலே கூட போயிடுங்க. ஏன்னா 100க்கு வந்து 75 கொடுத்தீங்கன்னா 10 முறை வாங்கணும். இதே வந்து 250 கொடுத்தீங்கன்னா 4 முறை வாங்கிக்கலாம். 500 கொடுத்தீங்கன்னா 2 முறை வாங்கிக்கலாம். உங்களோட வேஸ்டேஜ் வந்து நீங்கள் கம்மி பண்ணுறதுக்கு அதையும் ஒரு டிப்ஸாக வச்சுக்கோங்க. 100 மில்லிகிராம்ஸ் காயின் வாங்குறவங்க இனிமேல் வந்து அதை அவாய்ட் பண்ணி டேரெக்டாக வந்து கொஞ்சம் அமௌண்ட் சேர்த்து வச்சுக்கணும். 250 இல்லை 500 மில்லிகிராம்ஸ் கூட வாங்கிக்கோங்க. இப்போ வந்து நம்ம இது மாதிரி சேர்க்கலாமா, இல்லை டிஜி கோல்டு மூலிமா வந்து இப்போ நான் காயின் தான் எடுக்க போகிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க டிஜி கோல்டில் சேவிங்ஸ் பண்ணலாமான்னு பார்த்தீங்கன்னா, டிஜி கோல்டு பார்த்தீங்கன்னா போத்தீஸில் இருக்குது, தங்கமயிலில் இருக்குது, ஸ்ரீகுமரனில் இருக்குது. 3துலேயும் இருக்கும்போது ஆல்ரெடி வந்து போத்தீஸ் பற்றி நான் தனியாக ஒரு வீடியோஸ் போட்டிருக்கேன். இப்போ தங்கமயிலில் கூட லேட்டஸ்ட்டாக 2025 வந்து மை ஃபஸ்ட்டு சேவிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கூட ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அது வந்து இப்போ வரைக்கும் வந்து அதில் கமெண்ட் வந்து நிறைய பேர் வந்து டவுட்ஸ் கேட்டுகிட்டே வரீங்க. உங்களுக்கு இருக்கிற டவுட்ஸ் எல்லாம் இந்த வீடியோவில் கூட கேளுங்க. நான் வந்து நிறைய வீடியோஸில் வந்து கமெண்ட் கேட்குறது எல்லாத்தையும் வந்து ஒரே வீடியோவாக கலெக்ட் பண்ணி கூட நான் நெக்ஸ்ட் அப்கமிங்கில் கூட போடுறேன். உங்களுக்கு போத்தீஸில் டவுட் இருந்தாலும் கேளுங்க, இல்லை தங்கமயில டவுட் இருந்தாலும் கேளுங்க. உங்களோட டவுட்டை வந்து நான் வந்து ரெட்டிஃபை பண்ணுறேன். இப்போ வந்து நீங்கள் போத்தீஸ் போடுறீங்க அப்படின்னா போத்தீஸில் ஸ்டார்டிங் ஃப்ரம் 7%லேருந்து நமக்கு பெனிஃபிட் தராங்க. நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு 75 டேஸ்க்கு வந்து அவங்க ஃபஸ்ட்டு 75 டேஸ்க்கு வந்து நமக்கு வந்து 7% தராங்க. இப்போ நீங்கள் ₹100 நீங்கள் பே பண்ணுறீங்க. இதில் எல்லாமே வந்து ₹100 தான் ஸ்டார்டிங் ஃப்ரம் ₹100 போட்டிங்கன்னா அவங்க 7% வரைக்கும் பெனிஃபிட் கொடுத்தா அப்போ ₹7 உங்களுக்கு ஆட் ஆகுது. உங்களோட கோல்டு பார்த்தீங்கன்னா ₹107 ஆட் ஆகுது. நமக்கு பெனிஃபிட்டும் கிடைக்குது. இதே வந்து தங்கமயிலில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு தங்கமயிலில் 5% வரைக்கும் பெனிஃபிட் தராங்க. அப்போ வந்து நீங்கள் ₹100 வந்து ஸ்டார்டிங் ஃப்ரம் போட்டிங்கன்னா 5% வந்து பெனிஃபிட்னா ₹105 உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து வர வச்சுட்டு வருவாங்க. இது நமக்கு பெனிஃபிட் தான். ஒரு 75 டேஸ்க்கும் வந்து ஒரு ஷெடியூல் வந்து அவங்க பெனிஃபிட் தராங்க. நமக்கு வந்து கோல்டாகவும் சேர்க்க முடியுது, ப்ளஸ் பெனிஃபிட்டாக வருது. ஆனால் இதில் என்ன டிசப்பாயின்மெண்ட் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம தான் வந்து மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் வந்து வேஸ்டேஜ் அண்ட் வந்து ஹால்மார்க் சார்ஜஸ், அவங்க என்னென்ன சார்ஜஸ் போடுறாங்க எல்லாமே, ப்ளஸ் வந்து ஜிஎஸ்டி, இது எல்லாமே வந்து நம்ம தான் கட்டி எடுக்கணும். அவங்க வந்து இந்த பெனிஃபிட்ஸ் தான் நமக்கு தராங்க. ஸ்ரீகுமரன் பார்த்தீங்கன்னா வந்து 330 டேஸ் வந்து டெய்லி வந்து நம்ம பே பண்ணணும் அப்படின்றாங்க. நீங்கள் யாருன்னா டெய்லி வந்து கடை வச்சுருக்கிறீங்க, இல்லைனா டெய்லி வருமானம் வருது அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்ரீகுமரனில் போடுறதா தான் ட்ரை பண்ணுங்கள். நான் ஸ்ரீகுமரன் வந்து ஃபுல் டீட்டெயிலாக எனக்கு அவ்வளோவா தெரியல. ஸ்ரீகுமரில் இதுதான் ப்ரொசீஜர் சொல்லியிருக்காங்க. நீங்கள் இந்த மாதிரி டெய்லி போடுறதுக்கு உங்களால் மினிமம் வந்து ஒரு ₹1000 இருந்துச்சுன்னா கூட மந்த்லி வந்து உங்களால் சேவிங் முடிச்சுன்னா அதை டேரெக்டாக சீட்டாக போயிடுங்க. எனக்கு வந்து டெய்லி சேவிங்ஸ் பண்ணுறது இந்த சீட் நான் வேணான்னு தான் சொல்லுவேன். ஏன்னா ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா ஒரு நாள் கிடைக்கும், ஒரு நாள் கிடைக்காது. இந்த 2 ஸ்கீம் பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட எப்போல்லாம் அமௌண்ட் இருக்குதோ மினிமம் வந்து ₹100 நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி எப்படி வேணால் நீங்கள் போடலாம், எவ்வளோ அமௌண்ட் வேணால் போடலாம் அப்படிங்கிறது. இதுக்கு வந்து எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. நீங்கள் வந்து டெய்லி போடணுமா, வீக்லி போடணுமா, உங்கள்கிட்ட கையில் எப்போனா காசு இருக்குதோ அது மாதிரி போடலாம். அதனால் வந்து நீங்கள் வந்து போடாதவங்க கண்டிப்பாக வந்து போத்தீஸ்லையும் தங்கமயிலையும் ட்ரை பண்ணுங்கள். ஆல்ரெடி 2தோட கம்பேரிசேஷன் வீடியோ கூட இருக்குது நம்ம சேனலில். உங்களுக்கு வந்து எது பெனிஃபிட்டாக இருக்கும் நீங்களே கூட அதை செக் பண்ணிக்கோங்க. தென் பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட எப்போல்லாம் கையில் காசு இருக்குதுன்னு தவிர நீங்கள் வந்து ஏதோ செலவு பண்ணுறது உங்களுக்கு மீறுது, ₹100 தான் மீறுது, இதை போய் உண்டியில் போடுறதுக்கு பதில் நீங்கள் வந்து இந்த டிஜி கோல்டு மூலிமா கூட சேவிங்ஸ் பண்ணலாம். இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணும்போது வந்து ப்ளஸ் பெனிஃபிட்டும் வருது. நீங்கள் வந்து கடைசியில் வந்து நான் ஜுவல்லரி தான் எடுக்க போகிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க வேஸ்டேஜ் வந்து நீங்கள் தான் கொடுக்குற மாதிரி வரும். வேஸ்டேஜ் வந்து அவங்க கொடுக்குற பெனிஃபிட்ஸ்லேயே வந்து நீங்கள் வேஸ்டேஜை வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து வேஸ்டேஜ் வந்து நம்ம வந்து கையில் கொடுத்து தான் வாங்கணுமே, இந்த ஸ்கீமும் வேஸ்ட்டு தான் அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா வந்து நம்ம வந்து சேவிங்ஸ் வந்து சீட்டு போட்டு சேவிங்ஸ் பண்ண நமக்கு எப்போல்லாம் மிச்சம் பிடிக்கிறோமோ அந்த காசை தான் வந்து நம்ம வந்து சீட்டாகவே இதை வந்து போடுறோம். அது இல்லாமல் இதில் பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க கொடுக்குறதுல வந்து உங்களுக்கு வந்து வேஸ்டேஜ் ப்ளஸ் வந்து ஜிஎஸ்டி இது 2த்துக்குமே வந்து ஆட் ஆகிற மாதிரி மோஸ்ட் ஆஃப் ஆல் வந்துடும். நீங்கள் அதனால் வந்து காயின் வாங்குறவங்க வந்து இந்த டிஜி கோல்டு வந்து ஸ்கீம் போங்க. அது இல்லாமல் சின்ன சின்ன தொகை தான் வந்து நம்ம போட போகிறோம். அதனால் எந்த ஒரு நெசசரியும் கிடையாது. கம்பல்சரியாக நம்ம வந்து இவ்வளோ அமௌண்ட் தான் போடணும் அப்படின்னு உங்கள்கிட்ட கையில் இருக்கும் போது தான் போடுங்க. எப்போ வேணால் போடுங்க. யாரோ நம்ம வீட்டுக்கு வந்து விருந்தாளி வராங்க, நம்ம அப்பா அம்மாவே வராங்க, கையில் காசு தராங்க அப்படின்னா அதை வந்து ஏன்னா இதெல்லாம் யதார்த்தமாக வர காசு, இதில் வந்து நீங்கள் வந்து டிஜி கோல்டில் போடுங்க. உங்கள் குழந்தைங்க வந்து பர்த்டே, உங்களோட வெட்டிங் ஆனிவர்சரி அந்த டைம்லலாம் காசு கிடச்சிச்சின்னா நீங்கள் வந்து டிஜி கோல்டில் சேவிங்ஸ் பண்ணுங்கள். அது இல்லாமல் வந்து டிஜி கோல்டில் வந்து சேவிங்ஸ் பண்ணும்போது என்ன ஒரு நல்ல பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா
நீங்கள் 330 டேஸ் எப்போ கட்டாலும் அவங்க வந்து ஒரு பெனிஃபிட்டும் தராங்க. இந்த பெனிஃபிட் தான் இத்தனை பர்சன்டேஜ்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வந்து அவங்க நமக்கு சொல்லிட்டாங்க. அதனால் வந்து ஃபஸ்ட்டு 75 வந்து நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் வந்து அமௌண்ட் போட்டிங்கன்னா அதில் வந்து ஒரு நல்ல பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். அது மூலிமா கூட நீங்கள் வேஸ்டேஜே அவாய்ட் பண்ணிக்கலாம். இது வந்து நான் ஃபாலோ பண்ணுறது தான். அதனால தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்களாம் எந்த மெத்தடில் வந்து கோல்டு சேவிங்ஸ் பண்ணுவீங்க? இனிமேல் வந்து கோல்டை வந்து நம்ம வாங்கலாமா வேணாமா? உங்களுடைய கருத்து இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா வந்து சேவிங்ஸை யாரும் விடாதீங்கன்னு தான் நான் சொல்வேன். ஏதோ ஒரு வழியில் வந்து சேவிங்ஸ் பண்ணுங்கள். எனக்கு காயினும் வேணாம், நான் டிஜி கோல்டும் வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க சீட்டு போயிடுங்க. சீட்டு போயிட்டு கூட உங்களுக்கு வந்து ஒரு நல்ல பெனிஃபிட்டாக வரும். சீட்டு மந்த் ஆன் மந்த் நீங்கள் பே பண்ணுங்கள். உங்கள்கிட்ட வந்து மினிமம் வந்து 1000 ரூபாய் இருந்துச்சுன்னா சீட்டு போடுங்க. ஆனால் அதில் வந்து வேஸ்டேஜ் வந்து 100% இருக்குதான்னு பாருங்கள். அப்படி சப்போஸ் இல்லைனா 18% ஆச்சு இருக்குது பாருங்கள். நம்ம கட்டுறது வந்து கிராமாக நமக்கு வர வைக்கிறாங்களான்னு பார்த்துக்கோங்க. அமௌண்ட்டாக இருந்துச்சுன்னா போகாதீங்க. ஏன்னா அமௌண்ட் வந்து வர காலத்தில் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வருதுனால அதனால் அமௌண்ட் போகாதீங்க. கிராமாக உங்களால் சேவிங்ஸ் பண்ணுற சீட்டாக இருந்துச்சுன்னா போடுங்க. ஒரு 11 மாதம் வந்து கட்டுங்க. கண்டிப்பாக வந்து உங்களால் ஒரு சின்ன 1 கிராமாச்சும் உங்களுக்கு வாங்க முடியும். அதை வாங்கி வந்து சேவிங்ஸ் பண்ணுங்கள். ஏதோ ஒரு வழியில் வந்து சேவிங்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு எதனா டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நான் ரிப்ளை பண்ணுறேன். யார் யாரை எந்தெந்த மெத்தடில் வந்து சேவிங்ஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக சொல்லுங்கள். பார்க்குற வியூவர்ஸ்க்கு வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சேனலில் பார்த்தீங்கன்னா கோல்டு ரிலேட்டட், மணி ரிலேட்டடான சேவிங்ஸ் வந்து ஸ்கீம்ஸு அந்த மாதிரி வந்து கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்குது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் என் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பை.